ஐயனார் துணை சரியில்ல டுடே எபிசோடில் சோழன் இருந்துட்டு சீரனை பிடிச்சி நல்லா ஓட்டுன்னு ஓட்டிகிட்டு இருக்காரு. அண்ணன் அமுக்கமாக இருந்துட்டு இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கூடவே பாண்டியும் அதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நிலா இருந்துட்டு ஏற்கனவே அண்ணன் எதுவுமே புரியாமல் இருக்குது, தேவையில்லாமல் நீங்கள் எதுக்காக அண்ணனை பற்றி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இன்னொரு தடவை அண்ணனை பற்றி இப்படியெல்லாம் பேசாதீங்க, ஏற்கனவே சந்தாவோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது, அங்கே போயிட்டு எல்லாமே நல்லபடியாக முடிகிற வரைக்கும் நீங்கள் வாயே திறக்கக்கூடாது, இப்போ அண்ணன் உள்ளே வரும்போது ஏதாச்சும் பேசுனீங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிடுறாங்க. அம்மாடியோ, நாங்கள் உன் அண்ணனை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சேரனை வந்து நிலா வந்து கூப்பிடுறாங்க. அண்ணன் காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கேன், குடிச்சிட்டு கிளம்பலான்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரனை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பாத்திய பாண்டி எல்லா வேலையும் முடிச்சுட்டு எப்படி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு காஃபியும் வந்துடுது. நிலா இருந்துட்டு எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் நம்ம பல்லவன் இருந்துட்டு வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம ஒருவேளை அண்ணனுக்கு சாட்டாடி அது கொடுப்பாங்களோ, அதனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் வர சொல்லியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எந்த காலத்தில் இருக்க நீ, இந்த காலத்தில் கூடவா இப்படியெல்லாம் செய்வாங்க? இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி சிட்டியாக இருந்தால் பரவாயில்ல, இது கிராமம் தானே, அதுவும் அவங்க ஆட்கள் எப்படி முரடாக இருக்காங்கல்ல, அதனால் அவங்க ஏதாச்சும் தப்பாக கூட செய்யலாமில்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. டேய், அண்ணனை அவங்க கை வச்சிருவாங்களா? அப்படி கை வச்சு தான் பார்க்கட்டுமே, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணனுக்கு விழ வேண்டிய அட்டியை நான் வாங்கிப்பேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோழன் முதல்ல அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல, இதுக்கு நடுவில் நீங்கள் வேற அண்ணன் இந்தாங்கண்ணா டீ குடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லை பண்ணிடலாம், எனக்கு வேண்டாம், நீங்கள் குடிச்சிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நிலா இருந்துட்டு பாவம் அண்ணன் எந்த மனநிலைமை இருக்குன்னே தெரியாது, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்களா, அண்ணன் கிளம்பலாம் அண்ணன், கார் புக் பண்ணிட்டீங்கள, அதெல்லாம் கீழே வந்து நின்றுட்டுருக்க நிலா, நம்ம கிளம்புனா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் சேர்ந்து சந்தாவோட வீட்டுக்கு போகிறாங்க. சந்தா இருந்துட்டு இதுக்கு முன்னாடி சேரனை பார்க்க வெளியே வரவே மாட்டாங்க, ஆனால் இந்த வாட்டி சேரனை பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியும் சந்தோஷமாக வந்து நிற்கிறாங்க. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணு கர்ப்பமாக இருக்கா, என் சொந்தக்காரங்க முன்னாடி எவ்வளோ அவமானமாக போச்சு தெரியுமா, இதுக்காக தான் அரிசு நான் சென்னைக்கெல்லாம் வேண்டான்னு சொன்னேன், ஆனால் என் பேச்சை மீறி அவளை இங்கேருந்து நீ கூட்டிகிட்டு போன பார்த்தியா, இன்னைக்கு அவள் எந்த மனநிலைமையில் வந்து நின்றுட்டுருக்கா, பண்ணக்கூடாது தப்பை பண்ணிட்டு வந்து நின்றுட்டுருக்கா, இதில் எதுவுமே பேச முடியாத தகப்பனாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவோட அப்பா பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் சார், ஆனதான் ஆச்சு, இதுக்கு மேலே பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, இதுக்கு மேலே என்னத்தை பேச போகிறீங்க, அதனால் சந்தாவுக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நீ சொல்கிறதான் சரிதாம்மா, சொந்தக்காரங்க முன்னாடி ரொம்ப அவமானமாக போச்சு, அதனால் இனிமேல் பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, அதனால் இந்த கல்யாணத்தை நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தாவோட அப்பா சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயதார்த்தத்தை நம்ம ஊர்லேயே வச்சுக்கலாம், கல்யாணத்தை நீங்கள் தான் எடுத்து நடத்தணும், அதனால் நீங்கள் எங்கே வச்சாலும் எங்களுக்கு மனப்பூர்வமாக சம்மதம், ஆனால் கல்யாணத்துக்கு கொஞ்சம் டைம் வேணும், உடனே கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஏன்னா என் சொந்தக்காரங்க எல்லாரும் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க, நீங்கள் சந்தாவை கல்யாணம் பண்ணிவிட்டு சென்னைக்கு கூட்டிகிட்டு போயிடுவீங்க, ஆனால் நாங்கள் தானே இங்கே எல்லாரோட முகத்தையும் பார்த்துக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கணும், அதனால் எல்லாரையும் நாங்கள் சமாதானம் பண்ணணும், அதனால் அடுத்த வாரம் வியாழக்கிழமை நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம், அதுக்கு அப்போவே நம்ம கல்யாண தேதியும் குறிச்சிக்கலாம், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நாளும் பார்த்து முடிச்சிடுறாங்க. சந்தா கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லிடுறாங்க. ஹர்ஷ் பையா வந்து கேட்டுட்ருக்காரு, ஆனால் அவங்க அப்பா முடியவே முடியாது அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சந்தாவும் இருந்து அவங்க அண்ணன் கிட்ட அவர் கூட நான் தனியாக பேசணும், அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கே அப்பா போயிட போகிறாங்க இவங்க, நம்ம எல்லாரும் இத்தனை பேரும் இங்கே தானே இருக்கோம், அதனால் சந்தாவை நம்பி அனுப்பி விடுங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு சேரனும் நம்ம சந்தாவும் தனியாக போகிறாங்க. சந்தா தனியாக போன உடனே சேரனை ஹப் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி, நேற்று நீ என்ன சொன்னனே எனக்கும் ஒன்றும் புரியல, நானும் தலையாட்டிட்டு அமைதியாக இருந்துட்டேன்,
நீ அப்படி என்ன நீ சந்தா சொன்ன? எதுக்காக இவங்க இந்த கல்யாணத்த நிப்பாட்னாங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீங்களும் நானும் அன்னைக்கு பில்டிங்கில தனியா தானே இருந்தோம். அப்படின்ற மாரி சந்தா வந்து சொல்லிடுறாங்க. எப்போ? எந்த தேதி? அப்படின்ற மாரி நம்ம சேரன் இருந்துட்டு ஒரு பதட்டத்தோடவே இருக்காங்க. சந்தாவும் சேரனை நல்லாவே யூஸ் பண்ணிக்கிறாங்க. பொய் சொல்லி தான் இந்த கல்யாணத்த நிறுத்தினேன்னு உண்மையே சொல்லாம, சேரனை வச்சு ரொம்பவே பயமுறுத்திட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சரியில்ல. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.